Hello students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா how strong are acid and base solution. Acid base saltல third concept, how strong are acid and base. ஒரு acid எவ்வளவு ஸ்ட்ராங்கான acid எவ்வளவு பேஸான acid ரெப்ரசன்ட் பண்ணோம்ல, எதை வச்சு அதை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா அது எவ்வளோ ஹைட்ரஜன் அயானை எவால்வ் பண்ணுது, எவ்வளோ ஹைட்ராக்சைடு அயானை எவால்வ் பண்ணுது, ஓகேவா, எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றதை பேஸ் பண்ணி அது ஆசிடா பேஸான்னு கன்க்ளூட் பண்ணலாம். ஈவன் வீக்கஸ்ட் ஆசிடா ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிடான்னு கூட கன்க்ளூட் பண்ணலாம். Amount of H plus ion present in the solution can be measured by using a universal indicator. இதுதான் universal indicator. It's a pH indicator அப்படின்னு சொல்லுவாங்க. pH scale exactly. ஓகேவா? ஓகே, பி அப்படின்னும் போது போட்டன்ஸ் அப்படின்றது அதோட மீனிங் அப்படின்னு சொல்றாங்க. pH is measured from 0ல இருந்து 14 வரையும் இருக்கும். pH ஓட வேல்யூ 0ல இருந்து 7 குள்ள இருந்துச்சுன்னா இது வந்து ஆசிட் சொல்வாங்க. 7ல இருந்து 14 குள்ள இருந்துச்சுன்னா இட்ஸ் a base. ஓகே, 7ல இருந்து டிக்ரீஸ் ஆக அதாவது 7 to 0 போகும்போது H+ ஓட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். 7ல இருந்து 14 போகும்போது H+ ஓட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும். OH ஓட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஓகே, ஸோ H ஓட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த சைடு இருக்குது அசிட்டிக் நேச்சர் அதிகமாகிட்டே வரும். ஸோ 0 எதுக்கு இருக்கோ அதோட அசிட்டிக் நேச்சர் வந்து ரொம்ப அதிகம். ஓகேவா? 7ன்றது நியூட்ரல். ஓகேவா? 14ன்றது எது இருக்கோ அது பேசிக் நேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, higher the H plus ion concentration, lower the pH value. pH value எப்போ கம்மியாக இருக்கும்? pH value எப்போ கம்மியாக இருக்கும்? H plus ion ஓட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது. இந்த ப்ளூ கலர் லைன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ப்ளூ கலர் ஷேட் H plus ion ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, pH of a neutral solution is 7. 7 pH ஓட அதாவது pH ஸ்கேல்ல 7 ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அது வந்து நியூட்ரல் சொல்யூஷன் சொல்றாங்க. less than 7 is acid and more than 7 is alkaline. So pH value of 7 to 14 represent the increasing OH concentration and decreasing H plus concentration. The same ways, generally paper impregnated with the universal indicator is used to measure pH value. உள்ள போ, சத்தம் போடாத. ஓகேவா? அதான் கிளாஸ் எடுத்துருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. ஓகே, so pH value of 7 to 14 represent the increase in OH ion concentration, increasing the strength of alkali. So generally paper impregnated with the universal indicator is used to measure pH value. Okay, அந்த பேப்பர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? pH value மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. தென் எது நம்ம டெய்லி ரொட்டீனில் இருக்க சில விஷயத்தில் pH வேல்யூ எப்படி இருக்குன்னு தெரியணும்ல. ஸோ அதுதான் இங்கே சலைவா, நம்ம ஃபுட்டு ஈட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வாயில் இருக்க அந்த சலைவாவோட pH வேல்யூ வந்து 6.8லேருந்து 7.4 கிட்ட இருக்கும். அப்ராக்சிமேட்லி நியூட்ரல். ஓகேவா? ஸ்லைட்லி ஆசிட் ஆர் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். சலைவா ஆஃப்டர் மீல்ஸ்க்கு அப்புறம் அசிடிக் நேச்சராக மாறிடும். ஸோ 5.8. ஓகேவா? அதேமாரி லெமன் ஜூஸ் ஆரஞ்ச் கலர் ஃபார்ம் பண்ணுறோம் pH வேல்யூ இதில். Then approximate pH value is 2.2, more acidic. Okay, actually colorless aerated drink love more acidic. So 4, carrot juice acidic 6, coffee 4.5, tomato juice 4.3, tap water 6 to 8.5, 1 mole of NaOH la வந்து 14. So it's a strong base. அதே மாதிரி HCl forms rate 0. It's a strongest acid. ஸோ இதுதான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு இதில் ரெப்ரசென்ட் பண்ணுது. தென் நெக்ஸ்ட், the strength of the acid and base depending on the number of H plus ions and OH ions produced respectively. Strength of acid base எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா H plus ion OH minus ion ப்ரொடியூஸ் ஆகிறத பேஸ் பண்ணி அது ஸ்ட்ராங்காக வீக்காக அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். 1 mole of hydrochloric acid, 1 mole of acetic acid ரெண்டுமே சேம் கான்சன்ட்ரேஷனில் எடுத்து அதில் H plus ion எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா HCl வந்து அதிகமான அளவுக்கு H plus ions ப்ரொடியூஸ் ஆகும். அதுவே அசிட்டிக் ஆசிட்ல ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் HCl வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் அண்ட் CH3OH acetic acid is the weakest acid. Strong acid produce more H plus ions, HCl H2SO4. Weak acid produce less H plus ion, example CH3COH.
Strong base produce more OH plus ions, NaOH, KOH. Weak base produce less OH ions, that is NH4OH, CaOH plus. So importance of pH தெரியணும்ல. So important thing, ஓகேவா? Plants and animals are pH sensitive. எல்லா பிளான்ட் எல்லா அனிமலும் pH sensitive. ரொம்ப pH இருக்க ஒரு பேக்யார்ட்ல வந்து பிளான்ட்டை க்ரோ பண்ணணும்னு நினைச்சா முடியாது, ஓகேவா? எந்த லெவல்ல இருக்கணும், ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு ஒவ்வொரு pH வேல்யூ வேணும். ரொம்ப மோர் அசிட்டிக்ல சில பிளான்ட் க்ரோ ஆகாது, ரொம்ப பேசிக்ல க்ரோ ஆகாது, ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி pH வேல்யூ இருக்கணும். ஸோ பிளான்ட் அனிமல் ரெண்டுமே pH சென்சிட்டிவ். நம்ம பாடி எந்த கண்டிஷன்ல ஒர்க் பண்ணணும்னா 7 to 7.8 அந்த pHல தான் ஒர்க் பண்ணணும், ஓகேவா? when pH of rain water is less than 5.6, so then அந்த மாதிரி இருக்க அந்த ரெயின் வாட்டர் அசிட்டிக் ரெயின் சொல்லுவோம். so when it flow into river, it lowers the pH value of river water. ஓட pH ரெடியூஸ் பண்ணும். so it adversely affect the survival of aquatic life, ஓகேவா? இந்த மீன்லாம் செத்து போய் பார்த்துருக்கீங்களா? அசிட்டிக் ரெயின், ஆசிட் ரெயின் ஃபார்ம் ஆகும்போது. ஓகே, நெக்ஸ்ட் பேக்யார்டில் pH வேல்யூ எவ்வளோ இருக்கணும்? சாயிலோட pH ஒன்றும் இல்லை, அந்த சாயிலை எடுத்து ஒரு டெஸ்ட் டியூப்ல வாட்டரோட மிக்ஸ் பண்ணி அதில் அந்த சாயிலை போட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அந்த வாட்டரோட pH செக் பண்ணிங்கன்னா சாயிலோட pH உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ புட் அதை தான் இங்கே எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சாயிலோட pH வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு, அந்த pHக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், பிளான்ஸை க்ரோ பண்ணலாம், ஓகேவா? So pH in our digestive system. நம்ம digestive systemல hydrochloric acid இருக்கு, அதோட pH எவ்வளவு இருக்கு, ஓகே? during indigestion the stomach produce too much acid. நம்ம indigestion அப்போ என்ன ஆயிடும்னா நிறைய acid produce ஆயிடும். ஸோ ஸ்டொமக்ல இரிட்டேஷன் ஃபார்ம் ஆகும், பெயின் காஸ் ஆகும், ஓகேவா? டு கெட் ரிட் ஆஃப் த பெயின்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்காக யூ ஹாவ் டு யூஸ் ஆன்டசைட், ஓகே? ஆன்டசைட் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், மில்க் ஆஃப் மெக்னீஷியா சொல்லுவாங்க. ஸோ யூஸிங் திஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த அசிடிட்டி ப்ராப்ளமா அவாய்ட் பண்ணலாம், சரியா? நெக்ஸ்ட், ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் pH எவ்ரி லைஃப்ல. pH சேஞ்சஸ் த காஸ் ஆஃப் டூத் டிகே. டூத் டிகேக்கு pHக்கு என்ன ரிலேஷன், ஓகேவா? டூத் எனாமல் மேட் ஆஃப் கால்சியம் ஹைட்ரோஆக்சி அப்படைட், ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்கும், கால்சியம் பாஸ்பேட் எக்ஸாக்ட்லி, ஓகேவா? இட் இஸ் ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ், இருக்கிறதுல ரொம்ப ஷார்ப்பான ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இன் அவர் பாடி இஸ் டூத், ஓகேவா? It does not dissolve in water. வாட்டர்ல டிசால்வ் ஆகாது. Bacteria in the mouth produce acid by degeneration of sugar and food particles. நம்ம சாப்பிடும்போது அந்த ஃபுட்டில் இருக்க அந்த சுகர் பார்ட்டிகல்ஸ், குளுக்கோஸ் பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகும், ஆசிட்ஸாக கன்வெர்ட் பண்ணும் பாக்டீரியாஸ், ஓகேவா? Thus enamel is corrode at the pH 5.5க்கு மேலே அந்த அசிட்டிக் நேச்சர் ஆயிடுச்சுன்னா நம்மளோட டூத் எனாமல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரோட் ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் கால்ட் யுவர் டூத் டிகே, ஓகேவா? யூசிங் டூத் பேஸ்ட் வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணும்போது அது என்ன பண்ணோம்னா அந்த அசிட்டிக் நேச்சரை நியூட்ரலைஸ் பண்ணி டூத் டிகேவை ப்ரிவென்ட் பண்ணுது, அவ்வளோதான், ஓகே? அதனால தான் நம்ம டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், ஸ்ட்ரிங் ஏர் ஆஃப் நிட்டில் லீவ்ஸ் இன்ஜெக்ட் மெத்தனோயிக் ஆசிட் காஸ் பர்னிங் பெயின். பர்னிங் பெயினை காஸ் பண்ண போது a traditional remedy is rubbing the area with the leaf of duck plant. duck plantோட அந்த லீஃப் எடுத்து இந்த நிட்டில் லீவ்ஸ் பட்டுச்சுல அந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா ரப் பண்ணிங்கன்னா அந்த பெயின், பர்னிங் பெயின் வந்து க்யூர் ஆகும், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ வினிகரில் அஸ்டிக் ஆசிட் இருக்குது, ஆரஞ்சில் சிட்ரிக் ஆசிட், டர்மரிக் டர்டரிக் ஆசிட், டொமேட்டோ ஆக்சாலிக் ஆசிட், சார் மில்க் லாக்டிக் ஆசிட், லெமன் சிட்ரிக் ஆசிட், அண்ட் ஸ்ட்ரிங் மெத்தனோயிக் ஆசிட், நியூட்ரல் ஸ்ட்ரிங் மெத்தனோயிக் ஆசிட், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் வீனஸில் வந்து அதோட க்ளவுட்ஸில் வந்து என்ன இருக்குன்னா சல்ஃபூரிக் ஆசிட் இருக்குது, yellowish க்ளவுட்ஸில், ஓகே? ஓகே, நெக்ஸ்ட் சால்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் சால்ட்டை பற்றி டீட்டெயிலாக முடிச்சு இந்த லெசனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Okay friends, thank you.